ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும் யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லா இடத்துலையும் லைட் போடும். போலீஸ் தெருவிளக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? எஸ்வி சார், அந்த பாப்பா சும்மா போய் புதருக்கு பின்னாடி நிற்கலை, இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஏன்னா மத்திய அரசு 12,000 ரூபாய் தர்றாங்க ஃப்ரீயாக. அதாவது ஸ்வச் பாரத் திட்டத்தில் பெண்களுக்காக டாய்லெட் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனால் அதை நம்மளுடைய மாநில அரசு எப்படி செயல்படுத்தியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் கழிப்பறை இருக்கணும். கழிப்பறை இல்லாத காரணத்தினால அந்த பாப்பா நைட்டில் எழுந்திரிச்சு போயிருக்காங்க. புதற்கு பின்னாடி தான் போய் மறைஞ்சு உட்காந்து ஆகணும். அதுக்காகத்தான் அவங்க போயிருக்காங்களே தவிர வேறு எந்த விஷயத்துக்காகவுமே போகலை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் வசதியானவங்க, நீங்கள் வாட்ச்மேன் வச்சுருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வர்ற பெண்ணை கூட நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கிறீங்க. எல்லார் வீடுமே வசதியான வீடு இல்லை. நிறையா குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் இல்லை, தாய் இல்லை, தகப்பன் இல்லை, அனாதைகளாக இருக்கிறாங்க, தாத்தா பாட்டிகிட்ட வளர்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே தாத்தா பாட்டியோ மற்றவங்கள கூட போக முடியாது. நீங்கள் உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற பெண்ணுக்கு ஒரு வாட்ச்மேனை அனுப்புகிற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே வசதி படைத்தவர்கள் இல்லை. நீங்கள்லாம் வசதியானவங்க, வசதி குறைவானவங்க தான் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும். போலீஸை எல்லாம் யாரும் தெருவிளக்கு போட சொல்லலை. தெருவிளக்கு போடுறதுக்கு போலீஸுக்கும் அதிகாரம் இல்லை. அது இபி டிபார்ட்மெண்ட். இவங்களை சட்டம் ஒழுங்க பாதுகாக்க வேண்டியது ஒரு காவல்துறையினுடைய தலையாய கடமை. அதுக்காகத்தான் மக்களுடைய வரி பணத்தை எடுத்து அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்குறோம். இன்னைக்கு ஒருத்தன் தப்பு செய்ய நீங்கள் சொன்ன மாதிரி உடனே என்கவுண்டரில் போடணும். நம்முடைய தமிழக அரசும் காவல்துறையும் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. இன்னும் நீங்கள் சொல்கிறீங்க பாஜக ஆளும் மாநிலங்களில் தான் அதிகமான இப்படி கிரிமினல்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எத்தனை நாளைக்கு இந்த பொய்யை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பீங்கன்னு தெரியல. 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார், ஒரிஷா இந்த இடங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது உண்மைதான். இன்னைக்கு அந்த நிலைமை அப்படி இல்லை. நிலைமை தலைகீழாக மாறி இருக்கு. மற்ற மாநிலங்கள், பாஜக ஆளும் மாநிலங்களில் பொம்பளை பிள்ளையை தொடரணும்னு நினைச்சாலே கையை ஒடிச்சு காக்காய்க்கு போட்டு விட்டுருவாங்க. 4 மிதி மிதிக்கிற மிதியில் அவன் பொம்பளை பிள்ளை பக்கத்தில் திரும்பவே மாட்டான். அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு அங்கே சரியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. தண்டனைகள் கடுமையாக இருக்கு. அதுதான் அங்கே முக்கிய காரணம். அதே மாதிரி இங்கேயும் பெண்களை பாலியல் சீண்டல் பண்ணுறவங்களுக்கு சட்டங்கள் ரொம்பவும் அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கு. தண்டனைகள் கம்மியாக இருக்கு. இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் இதை போய் வெளியே சொல்ல அசிங்கப்பட்டுக்கிட்டு வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுதான் இங்கே உண்மை. எல்லாருமே தைரியமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஸ் கொடுக்கறதும் இல்லை. அதற்கு பின்னாடி இனிமேல் எந்த பாப்பாவும் போய் தன்னுடைய இயற்கை உபாதியை கழிக்காம இருக்கணுங்கிறதுக்காக நீங்க என்ன செய்யுங்க, தமிழக அரசுகிட்ட சொல்லுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த நிதி எல்லாத்தையும் வாக்கட்டை போடாம வீடு வீடுக்கு ஸ்வச் பாரத்ல டாய்லெட் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. சட்டத்துக்கும் பாலியல் சீண்டலுக்கும் சம்பந்தம் இல்லை, போலீஸுக்கும் பாலியல் சீண்டலுக்கும் சம்பந்தம் இல்லை, அரசுக்கும் பாலியல் சீண்டலுக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த பெண்ணுக்கும் அந்த சம்பந்தப்பட்ட ஆளுக்குமே சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா இப்ப அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு என்கவுண்டர்ல போட்டா உடனே மனித உரிமை ஆணையம் வந்துடும், மகளிர் ஆணையம் வந்துடும். இப்பெல்லாம் வரமாட்டாங்க. அவங்க இப்ப எல்லாமே மியூட்ல இருக்காங்க, சைலண்ட் மூடுல இருக்கிறாங்க. எடப்பாடி ஐயா சிஎம் ஆன உடனேவும் அவங்களுக்கு எல்லாருக்குமே வீரம் வந்துடும். அவங்களுடைய ஒர்க் அவங்க சரியா பார்க்க வருவாங்க. இப்ப யாருமே வாயை திறக்க மாட்டாங்க. எடப்பாடி ஐயா வந்ததுக்கு பிறகு பின்னாடி மட்டும் பாருங்களேன், எந்த அளவுக்கு மக்களுக்காக பொங்குவாங்கன்னு பாருங்க.